வேதத்தை எழுதின மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே எழுதுகோள்களைப் போல இருக்கின்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட வேத புருஷரை ஆட்கொண்டு அவர்கள் மூலமாக இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. 2 தீமோத்தேயு 3:16 நம்ம சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கின்றது. எனவே இந்த தண்ணீர் வாசல் அடையாளப்படுத்துவது எதற்கென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படி நமக்கு வேண்டிய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றது. நம்மில் அநேகர் இந்த வேதத்தை அப்படியாக நம்முடைய வாழ்வைக்கு தேவையான வாழ்வியல் புத்தகமாக அதை அணுகுவதில்லை. ஒரு தாயார் மிகவும் ஏழ்மையானவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு போகும் பொழுது அந்த போதகர் அவர்களை பார்த்து, இவர்கள் இவ்வளவு ஏழ்மையாக இருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு போனார். அந்த வீட்டிலே அவர்களோடு பார்க்கும் பொழுது மிகவும் ஏழ்மை நிலைமை அவர் பார்த்தார். அந்த சுவரிலே ஒரு படம் மாட்டியிருந்தது ஃப்ரேம் பண்ணி. அதை பார்த்து இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு செக்கு. அப்போ அந்த தாயாரிடத்தில் போதகர் கேட்கிறார், அம்மா இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய மகன் வெளிநாட்டில் இருந்து எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறான், அவனுடைய நினைவாக அதை நான் ஃப்ரேம் பண்ணி போட்டு வைத்திருக்கிறேன், அதை பார்த்து என்னுடைய மகனை நான் நினைத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அதில் எத்தனை லட்சமான ரூபாய்கள் அந்த அம்மாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று. அப்போ திருப்பி சொல்கிறாங்க அந்த அம்மா, இதை போல் 2-3 அனுப்பியிருந்தா அதெல்லாம் பெட்டிக்குள்ளே இருக்குது, 1 மாத்திரம் நான் இப்படி சட்டம் போட்டு படமாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. இப்படி இன்றைக்கு கூட நாமும் கூட அநேக பதிப்புகள் அநேக விதவிதமான வேதாகமங்களை வாங்கி நம்முடைய அறையிலே வைக்கிறோம், அலமாரியிலே அடுக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் எத்தனை பேர் அதை உண்மையாக முழுமையாக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த தண்ணீர் வாசல் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற வாசலாக இருக்க வேண்டும். இதில் நாமும் கூட அந்த தாயாரை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏழ்மை நிலையில காணப்படுகிறவர்களாக இருக்கின்றோம்.